யோசுவா சொல்லுகிற பொழுது இந்த தெற்கே நம்மளால் தோற்கடிக்கப்பட்டது அல்லது நம்மளால் துரத்தப்பட்டவர்கள் மறுபடியும் நம்மை வெற்றி கொள்வதற்கு அவன் என்ன செய்யலாம்? படையோட மறுபடியும் முயற்சி எடுக்கலாம். அப்படி அவருடைய முயற்சிகளை நாம் தடுக்கணும்னா தெற்கே யூத வம்சத்தார் எல்லையில் நிலைத்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தோற்று அல்லது நம்மால் துரத்தப்பட்டு நமக்குள் இருந்து வெளியேறின சத்துருடைய கிரியைகள் தெற்கே சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திசையில் இருக்கிற இந்த சத்துருக்கள் மறுபடியும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? நம்முடைய எல்லைக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த 2 காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஒன்று, யூத வம்சத்தார் தெற்கே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். ஏன்னா அது துதியை காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த 12 கோத்திரங்களிலேயே யூதா கோத்திரத்தை குறித்து தான் அதிகமான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த யூதா கோத்திரத்தில் இருந்துதான் இயேசு ரட்சகர் வந்தார். கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த காலை நேரத்தில் உங்களுடைய எல்லையில் நீங்கள் முதலாவது கர்த்தரை துதிக்கிற அந்த ஆயுதத்தை நீங்கள் எப்போதும் உங்களுடைய எல்லைகளில் சூழ்ந்திருக்க வேண்டும். எல்லைகள் முழுவதும் உங்கள் குடும்பத்தில் அதிகமாக கர்த்தரை துதிக்கிறவளாக இருக்கணும். இந்த யூதா கோத்திரம் தான் இந்த கானான் தேசத்தில் போய் சேருகிற பொழுது இருக்கிற கோத்திரத்திலேயே அதிகமான ஜனங்கள் நிறைந்த மக்கள் தொகை நிறைந்த கோத்திரம் எது சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த யூதா கோத்திரம் தான். நான் சொல்றேன், கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய எல்லையில் பெருகி இருக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பெருகி இருக்கட்டுங்க. அதுதான் பெரிய ஆயுதம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வீடுகளின் மேல் சத்துரு கொண்டு வர்ற எந்த பொல்லாப்பும் தீமையும் உங்கள் மேல் வரவிடாமல் இருக்கணும்னா உங்களுடைய எல்லையில் முன்னே நீங்கள் யூதா வம்சத்தை நிலைத்திருக்க பண்ணுங்க. கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தை உங்கள் குடும்பத்தில் முக்கியத்துவம் படுத்துங்கள். ஆண்டவர் ஆராதிங்க. அதிகாலையில் குடும்பமாக கர்த்தரை எழுந்து தொழுது கொள்ளுங்க. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. உங்கள் குடும்பத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க இருள் நீங்கி போகும். கர்த்தரை துதிக்க 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 எல்லா தடைகளும் நீங்கும். தேவனை உயர்த்த உடைய சிறைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறுபடியும் அதை கர்த்தர் அப்புறப்படுத்துவார். தேவ பிள்ளையே, ஆகவே இந்த அருமையான இந்த காலை வேளையில் தெற்கே இந்த யூதா வம்சம் நிலைத்திருப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் துதி ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் முன்னே இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற துதியை நீங்கள் உங்களுக்கு முன்னே வையுங்கள்.